ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சய் ஃபிஷ் ஃபார்ம் சேனலிலிருந்து உங்கள் செல்வி. இன்று நம்ம காணொலியில் பார்க்க போகிறது மனதிற்கு தெளிவு தரும் ஒரு ஊக்கமளிக்கும் கதை, வாழ்க்கை கட்டுரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ இல்லை, அது மனதின் தெளிவு. மனம் தெளிவாக இருந்தால் எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைகளும் சிறியதாக தோன்றும். ஆனால் அதே மனம் குழப்பமாக இருந்தால் சிறிய விஷயமே பெரிய சுமையாக மாறிவிடும். இந்த உண்மையை புரிய வைக்கும் ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். குழப்பத்தில் வாழ்ந்த காவியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். காவியா என்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தால். அவள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நல்ல வேலை செய்ய வேண்டும், குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற கனவு அவளுக்குள் இருந்தது. ஆனால் அவளுடைய மனதில் எப்போதும் ஒரு குழப்பம். நான் சரியான பாதையில் போகிறேனா? எனக்கு இந்த வேலை சரியா? மற்றவர்கள் என்னை எப்படி நினைப்பாங்க என்ற கேள்விகள் தினமும் அவளை கலங்கடித்தது. ஒரு நாள் அவள் வேலைக்கு சென்ற போது ஒரு சிறிய தவறு நடந்தது. அந்த தவறை அவள் மனதில் பெரியதாக எடுத்துக்கொண்டாள். இரவு முழுக்க அவள் தூங்கவே முடியவில்லை. அடுத்த நாள் அவள் முகம் சோர்ந்து மனம் கலங்கியபடி இருந்தது. அந்த நேரத்தில் அவளது அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு மூத்த பெண் அவளை கவனித்தார். என்ன காவியா, உன் முகம் பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்கே, மனசு எதுவும் சரியில்லையா என்று ஆதரவாக கேட்டார். காவியா தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சொன்னார். அதற்கு அந்த மூத்த பெண் மெதுவாக சிரித்து, ஒரு கண்ணாடி நீர் எடுத்து கொண்டு வா அப்படின்னு கேட்டார். அந்த நீர் தெளிவாக இருக்கு இல்லையா? காவியா சொன்னார். ஆமாம், ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்த பெண் அந்த கண்ணாடியில் ஒரு கைப்பிடி மண்ணை போட்டார். உடனே நீர் மங்கலாக மாறியது. இப்போ எப்படி இருக்கு காவியா? அதற்கு காவியா, இப்போ குளறுபடியாக இருக்குது, எதுவும் தெளிவாக தெரியலை. அதற்கு அந்த பெண் சொன்னார், இதுதான் உன்னோட மனசு. நீ ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு யோசனையையும் இப்படி சேர்த்து கொண்டே இருந்தீன்னா மனம் மங்களாக மாறிடும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த மண் கீழே போயிடும், மீண்டும் நீர் தெளிவாகும். அந்த வார்த்தைகள் காவியாவின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த ஒரு விளக்கம் காவியாவின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவள் அந்த நாளிலிருந்து சில முடிவுகளை எடுத்தாள். தேவையில்லாத யோசனைகளை குறைக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அதிகம் கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையும் அமைதியாக அணுக வேண்டும். அவள் மெதுவாக மாற்றமடைந்தாள். மாற்றத்தின் பாதை முதல் சில நாட்கள் அவளுக்கு சுலபமாக இல்லை. பழைய பழக்கங்கள் அவளை மீண்டும் குழப்பத்திற்கு இழுத்து செல்ல முயன்றது. ஆனால் அவள் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள். இந்த யோசனை எனக்கு என்ன பயன் தருகிறது? பயனில்லாவென்றால் அதை விட்டு விடலாம் என்று ஆரம்பித்தாள். இது என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டாள். மனம் தெளிவாகும் போது என்ன நடக்கும்? சில வாரங்களில் அவளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவள் நன்றாக தூங்க ஆரம்பித்தாள். வேலையிலே கவனம் அதிகரித்தது. சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவது குறைந்தது. அவளுடைய நம்பிக்கை உயர்ந்தது. அவள் உணர்ந்தாள், மன அமைதி என்பது வெளியிலிருந்து வருவது இல்லை, அது நமக்குள்ளே தான் உருவாகிறது. வாழ்க்கையின் பாடங்கள் என்ன தெரியுமா? இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள், எல்லா யோசனைகளும் தேவையில்லை. நம்முடைய மனதில் வரும் ஒவ்வொரு யோசனையும் உண்மை இல்லை. சில யோசனைகள் பயம்தான். அவற்றை அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதி என்பது தீர்வு. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே பதட்டப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள். மனம் தானாக தெளிவாகும். மற்றவர்களின் கருத்து உங்கள் வாழ்க்கை இல்லை. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வாழ்க்கை மாற்றம் ஒரு நாள் வேலை இல்லை. மாற்றம் மெதுவாகத்தான் வரும். தினமும் சிறிய மாற்றங்களை செய்யுங்கள். பெரிய மாற்றம் தானாக வரும். உங்கள் மனம் உங்களுடைய சக்தி. உங்கள் மனம்தான் உங்களை உயர்த்தும், அதே நேரத்தில் கீழே இழுக்கும். இதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை அழகாக மாறும். அதற்கு ஒரு சிறிய பயிற்சி. இந்த பயிற்சியை தினமும் செய். இந்த ஒரு பழக்கம் உங்கள் மனதை மெதுவாக தெளிவாக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் மனதில் குழப்பம் இல்லாமல் வாழ முடியும். மன அமைதி என்பது நாம் தேட வேண்டிய ஒன்றல்ல, அதை உருவாக்க வேண்டியது ஒன்று. நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். காவியாவின் வாழ்க்கையை மாற்றியது ஒரு சிறிய புரிதல் தான். அமைதியாக இருந்தால் எல்லாம் தெளிவாகும். அதே உண்மையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்துங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பலனுள்ள பதிவு உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.